அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இப்பொழுது உங்களுக்கு திருஞான சம்பந்தர் ஞானப்பழுந்த கதையை கூற போகிறேன். இந்தியாவின் தமிழ்நாட்டு சீர்காழி என்னும் திருத்தலம் உண்டு. அங்கே சிவபாத விஜயார் என்னும் அந்தணர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அக்குழந்தையுடன் கோயிலுக்கு சென்றார். செல்லும் வழியில் கோயிலுக்கு அருகில் ஒரு குளம் இருந்தது. குழந்தையை குளக்கரையில் இருத்தி வைத்தார். குளத்தில் இறங்கி நீரில் மூழ்கி நீராடினார். தந்தையை காணாத குழந்தை கோயிலை பார்த்து அம்மா அப்பா என்று அழுதது. அழுகுரலை கேட்ட சிவபெருமானும் உமாதேவியாரும் அங்கு வந்தனர். பார்வதியார் அழுத குழந்தைக்கு பால் ஊட்டினார். நீரில் குளித்திறங்கி வந்த தந்தை பிள்ளையின் வாயின் பால் வடிந்திருப்பதை பார்த்தார். உடனே கோபத்துடன் யார் உனக்கு பால் தந்தது என்று கேட்டார். அதுக்கு பிள்ளை பானத்தை காட்டி தோடுடைய செவியன் விடையேறியோர் துவன் மதி சூடி காடுடைய சுழலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உன்னை நாள் பணிந்து ஏற்றருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பெண்மானிவன் என்று திருச்சிட்டம்.